அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமரே, நீங்கள் என் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறீர்கள்னு கேட்டார்கள். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகவில்லை என்றார்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சஹாபாக்களில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உயிரை விட நான் தங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகியது என்றார்கள். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்து நாம் பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் நோன்பு வைத்தாலும், குர்ஆன் ஓதினாலும், ஜிக்ர் ஸலவாத்தில் ஓதினாலும், நம்முடைய உள்ளத்தில் நம்மை விட, நம்முடைய உயிரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரை எந்த ஒரு அமலை கொண்டும் நம்முடைய ஈமான் பரிபூரணமாகாது. கடமையான ஃபர்லுகள் 5 இருந்தாலும் கூட அவைகளும் கூட சரியாக வருவதற்கு நமக்கு முஹம்மதுர் ரசூல் கண்டிப்பாக அவசியமானது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய உயிர்களை விட அவர்கள் மிக உயர்வானவர்கள், அவர்கள் மிகவும் உயர்வுக்குரியவர்கள் என்று, மேன்மையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம், நம்முடைய உயிரை விட. இன்னொரு ஹதீஸிலே பார்த்தால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களிலே யாருமே ஈமான் உள்ளவராக ஆகமாட்டார், நான் அவருக்கு அவருடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களை விட நான் அவருக்கு நேசம் மிக்கவராக ஆகும் வரைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதாவது உலகத்தில் உள்ள நம்முடைய தாய் தந்தைகள், நம்முடைய மனைவி பிள்ளைகள், நம்முடைய சொந்தக்காரர்கள், அதே போல உலகத்தில் உள்ள எல்லாரை விட நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பிரியம் வைக்க வேண்டும். அது வரைக்கும் நம்முடைய ஈமான் பரிபூரணமாகாது. எனவே பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டிருந்தாலும் அமல் செய்து கொண்டே இருப்பதனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தூசணமாகவோ அல்லது தவறாக பேசினால், சில பேர் ஒருத்தன் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போஸ்ட்மேன் மாதிரி வந்தாங்க, இஸ்லாத்தை தந்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஈமான் இல்லை. அதே போல இன்னொரு கூட்டம் சொல்லிக்கொண்டு அலைகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரே, நம்ம மாதிரி சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அலையுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்னா நாமே அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனிதரே இல்லை. குர்ஆனுக்கு தப்பா அர்த்தம் வைத்து பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் தான் அவ்வாறு சொல்வார்கள். எனவே நெற்றி கருக்க தொழுதாலும், கையிலே தஸ்பியை வச்சு அமல் செஞ்சாலும், ஊரூரா அலைஞ்சாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரை விட நேசம் வைக்கும் வரை ஈமான் பரிபூர்ணமாகாது, எந்த ஒரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுப்பாராக.